ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய தோடோட கலெக்ஷன்ஸ், அதாவது என்னோடய இயரிங்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய தோடு வாங்குவேன், நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச தோடெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் எனக்கு பிடிச்ச இயரிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா கம்பலுமே டிஃப்ரெண்ட் கடையில் அந்த மாதிரி வாங்கினது. ரோட் ஷாப்பிங்லேயும் நிறைய கம்பல் வாங்கியிருப்பேன். அந்த மாதிரி கடையில் வாங்கினது தான். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே வெரி வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கினது அப்போ வாங்கினதுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10-20 இயர்ஸ் கம்பல் கூட இதிலலாம் இருக்கும். ஒரு சில கம்பல்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கினது அப்படின்ட்டு இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பழைய கம்பல். பட் அதை எடுத்து வச்சுருக்கிறதுனால எல்லாமே புதுசு மாதிரி தெரியுது. இங்கே நம்மளோட அட்டை இதுவாகிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி பேப்பர் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சார்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அட்டை பாக்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அது கூட இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்து நீங்கள் ஒரு கவருக்குள்ளே மாதிரி போட்டுட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா எல்லாமே ரொம்ப நாளைக்கு வரும். வாங்க நான் என்னென்ன டிசைன்ஸில் கம்பல் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய ஜிமிக்கி கம்பல் தான் இருக்கும். ஸோ நான் ஜிமிக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த தோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்குது பார்த்திங்கன்னா. பட் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்டோன். இங்கே சில்வர் பிளேட்டட் இருக்குது. பட் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்டோன் இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் டைமில் வாங்கினது. கிட்டத்தட்ட 10-15 இயர்ஸ் பேக் இது வாங்கினது. செமையாக இருக்கும் இந்த தோடு. இப்போ போட்டாலுமே ஏதாவது க்ரீன் சுடிதார் இல்லை க்ரீன் சாரிக்கு பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதனால எனக்கு இந்த தூக்கி போடவே மனசு வந்ததே கிடையாது. இங்கே பாருங்கள், கலர் கூட மாறவே இல்லை. இது பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த ஷாப்பில் வாங்கினது. அந்த ஷாப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான், கலரே மாறாது. வருஷக்கணக்காக இருந்தாலும் அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்குல்ல இந்த கம்பல். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலர் ஜும்கா. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜும்காவை நீங்கள் எல்லா சுடிதாருக்கும் பேர் பண்ணலாம். ஏன்னா இதில் அந்த ஸ்டோன்ஸ் இருக்கும், எல்லா கலர்லையுமே ஸ்டோன்ஸ் இருக்கும். இது கோல்டு ஆன்டிக் கலரில் இருக்கும். அதுக்குள்ளே வச்சுருக்க ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயுமே இருக்கும். இது டி நகரில் ரோட் சைட் கடையில் வாங்கினது தான். இது ஒரு 45 ருபீஸ் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு 2 இயர்ஸ் பேக் வாங்கினது. இந்த கம்பலில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா எல்லா ஜும்காலையும் இந்த ஹூக்ஸ் தொங்குறது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பட் இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டேயே இருக்கும். ஸோ அது காதில் போட்டிங்கன்னா காதுக்கிட்டே தொங்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த ஜும்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டான்ஸிங் பொண்ணோட கம்பல். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கம்பல் ஒரு 1 இயராகவே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. நிறைய பொண்ணுங்க இந்த கம்பல் போட்டிருந்தாங்க. ஆன்டிக்கில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி கம்பல். அதனால் எனக்கு இந்த கம்பல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் அதனால் வாங்கினேன் இந்த கம்பல். கோல்டு ஆன்டிக்லேயும் வச்சுருந்தேன். கோல்டு ஆன்டிக்கில் பார்த்திங்கன்னா ஜிம்கி தனியாக, அப்புறம் இந்த ஸ்கட்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ அதை தூக்கி போட்டுட்டேன். இது ஒண்டி தான் இருக்குது. இது எப்போயாச்சும் ஒரு தடவை தான் நான் போட்டிருக்கேன். 1 or 2 டைம்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நான் இந்த கம்பல் யூஸ் பண்ணது கிடையாது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கம்பல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கம்பல். எனக்கு பிடிச்ச கம்பல் இது. ரொம்ப பிடிக்கும் இந்த கம்பல். யூஸ்வலாகவே எனக்கு பிளாக் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பிளாக் ட்ரெஸ் போடும்போது மோஸ்ட்லி நான் இந்த கம்பல் பேர் பண்ணுவேன். ஏன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை விட கீழே ஜிம்கி,
இந்த ஜிமிக்கி பார்க்க லென்த்தாக இருக்கும். ஸோ அழகாக இருக்கும் போட்டுக்கிட்டா. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் வாங்கினது. இந்த கம்பல் பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம போட்டாலே அந்த மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த கம்பல் எப்பயுமே. பிளாக் saree, பிளாக் சுடிதார், பிளாக் டாப்ஸ் போட்டு ஜீன் போட்டுட்டு இந்த தோடு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஸ்டைலாக இருக்கும். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பலுமே வந்து எனக்கு பிடிச்ச கம்பல் தான் இது. பட் இது ரீசெண்டாக வாங்கின கம்பல் தான். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து தோடு சின்னதாக இருக்கும், கீழே இருக்க ஹேங்கிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது போட்டாலுமே மூஞ்சுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியான விலை தான், 30 rupees. அதே மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ் வந்து இந்த கம்பல் போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வந்து ரொம்ப ஜும்கானா ரொம்ப பிடிக்கும். ஜிமிக்கி போடுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி வந்து ஒரு மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ஜிமிக்கி. சாரி, எனக்கு வந்து பயங்கரமாக தொண்டை கட்டியிருக்கிறதுனால என்னால் வந்து சத்தமாக பேச முடியல. அதனால தான் ஸ்லோவாக பேசிகிட்ருக்கேன். இந்த ஜிமிக்கியும் வந்து காதில் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து இது எங்கே வாங்கினதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, அங்கே வாங்கினது தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் வந்துட்டாலே ரொம்ப டிசைனாக வந்து கம்பல் இறக்குவாங்க. ஒரு நாள் நான் அங்கே போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சின்ன ஃபேன்சி ஸ்டோர் தான், பட் பயங்கரமாக இருக்கும் அவங்களோட கம்பலோட கலெக்ஷன்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு கம்பல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா தோடு வந்து பெருசாக இருக்கும், கீழே இருக்க ஹேங்கிங் வந்து சின்னதாக இருக்கும். இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் காதில் போட்டால். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிமிக்கி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எப்போயுமே குட்டி கம்பலாக தான் எப்போயுமே போட்டிருப்பேன். எங்கேயாவது வெளியில் போகும்போது தான் இந்த மாதிரி பெரிய கம்பல்லாம் போடுவேன். இது வந்து எனக்கு டெய்லி போட்டுக்க கூட ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப விலை கம்மி தான், 25 rupees என்னவோ தான். இது வந்து நான் ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஜிமிக்கி. மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் அந்த முகம் வந்து இருக்கும் கம்பலில், கீழே ஹேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி இருக்கும். இது நான் இன்னும் போடவே இல்லை. இது வந்து ஒரு 1 monthக்கு முன்னாடி வாங்கினது, பட் இன்னும் போடவே இல்லை. ஒரு நாள் நான் போடுவேன் கண்டிப்பாக. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். கண்டிப்பாக ஒரு நாள் போடுவேன். இன்னும் இப்படி வர மாட்டேங்குன்னு தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற கம்பல்லே உங்களுக்கு எந்த கம்பல் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஜிமிக்கி. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா கிட்ட நான் கோல்டுலேயே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் வந்து இந்த மாதிரி கீழே நிறைய மணி தொங்குறது வந்து வெயிட் வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. நான் அதனால் வந்து இது இப்போ கடையில் கிடச்சிது. இது வாங்கி வந்து ஒரு 5 to 6 months ஆகிருக்கும். வந்து சாரியோடலாம் நம்ம பேர் போனோன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த கம்பல். ஒரு மாதிரி ரிச் லுக்காக இருக்கும் இந்த கம்பல்லாம் வந்து நம்ம சாரியோடு போட்டுக்கிட்டோன்னா. இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் ஒயிட் கம்பல் கூட வச்சுருக்கேன். இதில் எந்த கலர் கிடைச்சாலும் நான் வாங்கிடுவேன் போல இருக்குது. அந்த மாதிரி தான் பைத்தியமாக இது 2 கம்பல் அன்றைக்கி நான் வாங்கினேன். 3வது கம்பலும் எடுக்க போனேன். என் ஹஸ்பண்ட் தான் எதுக்கு நீ ஒரே மாதிரி எல்லா கம்பலும் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க. அந்தளவுக்கு வந்து எனக்கு இந்த கம்பல் ரொம்ப பிடிக்கும். ஃப்யூச்சரில் நான் இதே மாதிரி கோல்டு கம்பல் வாங்கினா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
உங்களுக்கு இந்த 2 கம்மல்லையும் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோடய காலேஜ் டைம் கம்பல். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து 15 ருபீஸோ என்னமோ தான். நான் காலேஜ் படிக்கும்போது 15 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. இப்போயுமே நான் வந்து ஏதாச்சும் பிளாக் ட்ரெஸ் போடும்போதோ க்ரீன் ட்ரெஸ் போடும்போதோ இந்த கம்பலை நான் வந்து போட்டு போயிருந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பல் இது. என்றைக்குமே நான் இதை தூக்கி போட மாட்டேன். அவ்வளோ பிடிக்கும் இந்த கம்பல் எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஹேங்கிங் தான். இப்போ ஹேங்கிங் போடுறது கொஞ்சம் கம்மியானாலும் இதெல்லாம் நான் பத்திரமா தான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கம்பல் பார்த்திங்கன்னா ஜிமிக்கி கம்பல், ஸ்டோன் வச்சு ஜிமிக்கி கம்பல். இது வந்து ஆக்சுவலி ஒரு செட்டோட கம்பல். இது அந்த நெக் செட் வந்து உடஞ்சிருச்சு. பட் இந்த கம்பல் வந்து ரொம்ப நாளாக என்கிட்டயே தான் இருக்குது. இப்போயுமே நான் வந்து சாரீ கட்டும்போது அப்படி போட்டிருக்கேன் இந்த ஜிமிக்கியை. இங்கே பாருங்கள், இந்த ஜிமிக்கி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டோன்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த கம்பல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்பல் பாருங்கள். இந்த கம்பல் வந்து ஒரு என்ன சொல்கிற, கொஞ்சம் இந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் போடுவாங்கள்ல அந்த ஸ்டைலில் இருக்கும் இந்த கம்பல். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவங்க தான் பெரிய பெரிய கம்பல் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. பட் நமக்கெல்லாம் கொஞ்சம் தேடி தேடி சின்ன சின்னதாக நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரி போட முடியும். அதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கம்பல் தான் இது. இந்த கம்பலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லோ ட்ரெஸ்ஸோட மேட்ச் பண்ணுறதோட இந்த கம்பல்லாம் வந்து பிளாக், அதாவது டார்க் கலர் ட்ரெஸ்ஸோடு நம்ம மேட்ச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கம்பல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கம்பல் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு தெரியல. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கம்பலாக இருக்கும்னு. மினிமம் 20 இயர்ஸ் கம்பலுங்க இதெல்லாம். உங்களுக்கு வந்து இப்படி பார்த்தா தெரியாது. இங்கெல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரியல, லைட்டாக வந்து இதுவாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டோன் விழுந்திருக்காது இந்த கம்பல். இப்போயுமே வந்து லைட்டாக அப்படி தொடச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா புது கம்பல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கனெக்ஷன்ஸில் வாங்கின கம்பல். இது 20 இயர்ஸ் பேக்கே வந்து பார்த்திங்கன்னா 150, 200 அப்படின்னு சொல்லிட்டு விற்குவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த கம்பல்லாம். பயங்கரமாக இருக்கும் சாரீக்கெல்லாம் மேட்ச் பண்ணும்போது. ஸ்டோன்ஸ்லாம் பல இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பல். இதுவுமே வந்து கொஞ்சம் ஃபேஷனபுளாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேங்கிங் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் வாங்கினேன் இந்த ஜிமிக்கி. பட் பிளாக் ஆகிடுச்சு. ஆனாலும் இதை நான் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. எனக்கு இந்த ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும். ஏனே தெரியாது, கீழே இருக்க அந்த ஜல் அப்படி இருக்குல்ல, அதனாலேயே என்னன்னு தெரில. பட் எனக்கு இந்த கம்பல் வந்து ரொம்ப பிடிக்கும். தூக்கியும் போட மாட்டேன். அதே சமயம் வந்து வச்சு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் கம்பல். இது வந்து எனக்கு எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தது. எங்கள் அப்பாவோட தங்கச்சி வாங்கி கொடுத்தது. அப்பாவோட தங்கச்சி எங்கள் அத்தை அவங்க வாங்கி கொடுத்தது. இது மாதிரி ஒன்றும் ப்ளூ கலர் ஒன்றும். அந்த ப்ளூ கலர் வந்து இந்த ஸ்டோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இது ஸ்டோன். இது ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி ஜுவல் மேக்கிங் பண்ணுறச்சு இந்த ஸ்டோன்லாம் வந்து நான் கடையில் பார்த்துருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கம்பல் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். காதில் போடவோ கொஞ்சம் லைட்டாக வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் அந்த கம்பல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோன் ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோடு பெருசாக இருக்கும். பட் இதோட வித் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதெல்லாம் ரீசன்ட் பீரியடில் வாங்கினது தான். 1 மந்த் அதுக்கு முன்னாடி வாங்கினது தான். இங்கே பார்த்திங்கன்னா ஜிமிக்கிக்குள்ளே கீழே வந்து ஒரு குட்டி பால் மாதிரி தொங்குது. ரொம்ப அழகாக இருக்கும். சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கும் இந்த கம்பல் காதில் போட்டால். அழகாக இருக்குல்ல. எந்த கம்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த ஜிமிக்கியை சாரீக்கு போட்டால். ஜிமிக்கினாலே அழகு தானே. இதுக்கெல்லாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கம்மல் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் ஜிமிக்கி, கோல்டு மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன், பட் நான் ஒரு வாட்டி கூட போட்டது கிடையாது. ஏன்னா இந்த இதை வந்து பார்க்காம வாங்கிட்டேன். இது வந்து இந்த மாதிரி கிளிப் பண்ணுற மாதிரி கம்பல், பட்டன் போடுற கம்பல் கிடையாது. பட் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டி போடணுன்னு எடுப்பேன், பட் ஏதோ செட் ஆகாத மாதிரி இருக்கும், அதனால போட மாட்டேன். அவ்வளோதான். இப்போதைக்கு ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச கம்பல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த கம்பல்லையே எந்த கம்பல் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபேவரட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.